சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தோடைய அதிரடியான முடிவுனால சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்துட்டாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா உண்மை தெரிஞ்சு போச்சு. போஸு தான் தமிழ்ச்செல்வியோடைய தலையில அடிச்சு தமிழ்ச்செல்வி எடுத்த மருந்தை இவன் எடுத்தான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்ச விஷயத்த ஆதாரபூர்வமா பார்த்தா சேது எல்லாத்தையும் நிரூபிச்சுறாரு. இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமான கோபம், தலை மேல கோபம் ஏறின மாதிரி அவ்வளவு கோபமா உக்கிரமா இருக்காரு. என்ன ஈஸ்வரி, உன் பிள்ளை போஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும், மாமா மாமா மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான் மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வழக்கம் போல கதறவும், உன் பிள்ளை போஸை அடிச்சு அடிச்சு என் கையே தேஞ்சு போச்சு, எனக்கு ஒரே சலிப்பா இருக்கு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி மறுபடியும் இவன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டே இருக்கையில தான் இங்க பார்த்தா காவியா சும்மா இருக்காம இந்த நேரத்துல உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உண்மையை சொல்லணும் அங்கிள் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், அம்மாடி காவியா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரியும், அண்ணே நானும் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்ன சொல்லணும், உங்க 2 பேத்துக்கு என்ன உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அப்பதான் காவியா, அங்கிள் நானே சொல்றேன், இங்க நிக்கிறாங்களே சாவித்திரி, இவங்க பொண்ணு தாமரை கிட்ட இந்த போஸு தப்பா நடக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. ஆமா அங்கிள், இந்த பொண்ணு தாமரை கிட்ட இந்த போஸு தப்பா நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த நேரத்துக்கு நான் சரியா வந்ததுனால இவள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு, இப்ப சேது உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலனாலும் நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் தான் இருந்து கழுத்துல தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல இந்த தாலியை தூக்கி எரிஞ்சு இவன் கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது, இவனை கல்யாணம் பண்ணிக்கிற எனக்கு சம்மதம் கிடையாதுன்னு நானே சொல்லணும்னு நினைச்சேன், பத்தாவதுக்கு இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா போஸ் கண்ணத்துல பலார்னு ஓங்கி ஒரு அரவுறாரு. ஆமா மாமா, என்கிட்ட போஸ் மாமா தப்பா நடக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி இங்க ராஜாங்கத்துக்கிட்ட பார்த்தா தாமரை சொல்லவும், சப்பு சப்புன்னு போட்டு இங்க ராஜாங்க பார்த்தா அடி அடின்னு போட்டு போஸை வெள்ளுன்னு உரிச்சு எடுத்துறாரு. மாமா மாமா விட்டுருங்க மாமா, மாமா விட்டுருங்க மாமா, அவன் பண்ணது தப்புதான் மாமா, விட்டுருங்க மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்திட்ட ஒரு பக்கம் கதறவும், சாவித்திட்ட இப்போ உங்களுக்கு சந்தோஷம் ஆத்தாச்சி, உங்களுக்கு இப்போ மனசு குளிர்ந்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நான் என்ன ஆத்தாச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், சும்மா நடிக்காதீங்க, அப்படியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி தானே நீயும் உங்க மகளும் சூழ்ச்சி செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவே தாமரை கிட்ட போஸை தப்பா நடக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தானே இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இது என்ன நீ கொடுமையா இருக்கு, எந்த தாயாவது பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை தப்பா நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாளா, என் மக கிட்ட இவன் தான் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான், இதுக்கு எந்த பொண்ணாவது ஒத்துக்குருவாளா, என்ன அத்தாச்சி எங்க மேல பழிய தூக்கி போறீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், சன்னாசி போலீஸ்க்கு போனை போட அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், மாமா மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்கு. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னது உன் பிள்ளை போஸை கைது பண்ணிட்டு போக சொல்றதுக்காக, உன் பிள்ளை போஸு உள்ள போய் உட்காந்து ஒரு 6 மாசமாவது களி தின்னாதான் அவன் திருந்துவான், அவனை அடிச்சு பார்த்தாச்சு, வீட்டை விட்டு துரத்தி பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, அவன் அதுக்கு எதுக்குமே திருந்தல, அவனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி தண்டனை ஜெயில கம்பி என்னாதான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போனை பண்ணி பார்த்தா ராஜாங்க வர சொல்லிடுறாரு. போலீஸும் பார்த்தா வந்துடுது. சார் இவனை கைது பண்ணிட்டு போங்க, ஒரு அமைச்சரா நானே சொல்றேன், இவன் என் தம்பி மகனா இருந்தாலும் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், பலாத்கார கேஸ்ல இவனை கைது பண்ணி உள்ள வைங்க, இது நான் சொல்றது, இவனை இப்பயே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், போலீஸும் பார்த்தா போஸை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே செய்ய முடியல. ராஜாங்கம், அம்மாடி தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், மாமா என்ன மாமா இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறீங்க, ஏன் மாமா என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எம்பிட்டு பெரிய காரியம் செஞ்சிருக்க, வயிற்றுல பிள்ளையோட காட்டுக்குள்ள போய் அந்த வண்டுக்கு மருந்தை கண்டுபிடிச்சு இந்த போஸு கிட்டையும் தலையில அடி வாங்கி காட்டுக்குள்ள மயங்கி கிடந்திருக்க, அந்த மருந்தை கண்டுபிடிச்சது நீ கண்டுபிடிச்சதுனால தான் அந்த மருந்து இந்த போஸு கையில கிடைச்சிருக்கு, நான் உசுரோடு நிக்கிறதுக்கு காரணம் நீ தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு. அப்பத்தா ராசாங்கம், நீ தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொன்னா மட்டும் போதாது, அந்த போஸு மருந்தை கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீல, நீனு அந்த 1 கோடி ரூபாய தமிழ்ச்செல்வி கிட்ட தான் கொடுக்கணும், அந்த காசு போய் சேர வேண்டியது தமிழ்ச்செல்வி கிட்ட தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு 1 கோடி ரூபால ஒன்றும் வேணாம், இது ஏன் குடும்பம், ஏன் மாமா, ஏன் வீட்டில் இருக்கிறவங்க உசுருக்கு போராடும் போது நான் வேடிக்கை பார்த்து நிற்கிறது தான் தப்பு, என்னால் முடிஞ்சதுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேதுவும் பார்த்தா தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு.
நீ தான் மருந்தை கண்டுபிடிச்சின்ற உண்மை எனக்கு தெரியாம நான் உன்னைய என்னென்னமோ பேசிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்பதான் அப்பத்தா, சேது நீ தமிழ்ச்செல்விகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீயும் அவளும் சேர்ந்து ஒத்துமையா வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்பதான் சேது ராஜாங்கத்தை பார்க்கறாரு. என்னையா சேது என்னைய பார்க்கற? ஆத்தா சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும், 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும் தமிழ் சேதுவை பார்க்கவும் சேது தமிழை பார்க்கவும் இங்கே சேது பார்த்தா தமிழை பார்க்குறாரு. தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது, அத்தனை பேர் மத்தியில் உன்னைய தப்பான வார்த்தை சொல்லி திட்டிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், ஓ வயிற்றுல இருக்கிறது ஏன் உசுறுதா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தா பட்டுன்னு சேதுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஈஸ்வரி கடந்து வயிறா பத்திக்கிட்டு எரியுது.